ரொம்ப கடந்த 15 நாளாக டே நைட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 ஹவர்ஸ், அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கண். ரொம்ப அது அசுந்தனை வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அந்த அது நான் ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்றைக்கி வந்து உங்கள் ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரசிகர். கருணா சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னை விட. பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன். கருணா சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹஸ்பண்ட், கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கருணாஸ் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாங்க, சின்ன பையனாச்சே, இப்போதான் 18 ஆயிடுச்சா இல்லையான்னு டவுட்டு. இருந்தாலும் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்னை அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னா. அப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறியே, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபுசாலர் படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் இப்போ என்ன படம் இருக்கலையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு புடிச்சிட்டு என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணதில்லை. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லோரும் அடுத்த சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சுட்டு டேட் கொடுத்தேன். டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேருன்னா இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம். அந்த கதையை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா? ரிப்போர்ட்டர்ஸ், எம்ஜிஆர் ஜெயிச்சா அந்த கதை இன்னைக்கு 20 கரெக்டா கருப்பையா? இல்லை கொச்சிக்காதுல நான் சொன்னேன். இந்த படம் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசுகிறார். ஒரு ரீசனபிளாக பேசி எல்லாம் முடிச்சுட்டாரு. நடிக்கன்னு பேசியாச்சு, அட்வான்ஸும் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்ட கூப்பிட்டு, நான் டேட் வாங்குறதே பிரச்சனை, இது சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர், நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் தான் டேட் வாங்குகிறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தரலன்னு சொன்னேன். இந்த படம் கருணாஸ் ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா? இல்லை இது கருப்பையாட்ட சொன்னேன். என்ன கூப்பிடவே மாட்டாரு. நான் போய் கோடாரு கொடுத்துருப்பாரு, உங்க இதில் கோடாரு, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்னை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அங்கே பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, எடுங்கப்பா பேச விடக்கூடாது, யூத்து டீப்பு அதில் லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் அந்த கேரவல்ல ஒரு ரூமில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம். லேடிஸாக இருந்தால் 5 பேர் இருக்கலாம். லேடிஸாக தனியாக சொல்கிறேன். ஜென்ஸு 3 பேருக்கு மேலே தாங்காது, அடித்தடி வந்துடும். சின்ன ரூமு, அதில் ஒரு 20 பேர். யார் பாட்டிங்கெல்லாம்
கென் கேங். யாரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனா அவன் வந்து நான் சொல்ல எஸ்டல் டைரக்டர் நோ கென் கேங். அவன் போயிட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன். எனக்கு காஸ்டியூம்லாம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்சம் ரூபா கஷ்டகாலத்தில் சம்பாதிச்ச காசு. அதில் இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் மாற்றுறதுக்காக ஆஃபீஸர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ளே கென் மாதிரி ஒரு யூத் டைரக்டருக்குள்ளே வரணும். இப்படி தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ரோஸ்டில் வந்தேன். இப்போ சினிமாவில் நான் உச்சம்னா 300 rupees பர் மந்த் சேலரிக்கு பாம்பேயில் போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் பர் டே 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம். லக்ஸுரி லைஃப் இன்னும் வரல சினிமாவில். பட் கென்மாரி யூத் அந்த டீம், கென்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அந்த மாதிரி டீம்லாம் என்னை வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்க போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணார். அவரில் என்ன 18 மணி நேரம் கேரவன்லேயே குளிக்கிறது, கேரவனில் பாத்ரூம், கேரவனில் சின்ன ரூம், பெரிய கஷ்டம். எல்லாம் 24 hours கேரவன்லேயே வச்சு என்னது குளிக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் போய் பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல. யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பையா மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில் பான் இந்தியா சக்ஸஸ். 2 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. கேமரா பேரோட தகராறு என்னன்னா, கென்னோட சண்டை போட்டால் கட் பண்ணிப்பாரு, கோடைன்ற தகராறு. கேமரா வேணா சாப்பிடு ரவிவர்மாவிலேருந்து டாப் 10 கேமரா பண்ணி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரோடையும் போய் உட்காந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்னை ரசிப்பாங்க. அவர்கிட்ட போய் வம்பளுத்துட்டு வந்துட்டேன். என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் நீங்களும் சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த கனவுகள் கரெக்டாக ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம், கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம், கிராண்ட் டீம், கருணாஸ் கேக் அண்ட் கருப்பையா டீம். சாரி உங்கள் ஃபாதர் சாரி சார். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார். அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார், அஜித்தோட நடிப்பார். அதே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை மீடியா சார் எதிர்கால சினிமா கென் கேங்கிலேருந்து ஆரம்பிக்குது. அதை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமாக பார்த்துங்க. ஹாலிவுட், பாலிவுட் எல்லா விட்டுக்கு போகட்டும். அது என்ன போனாதான் நம்ம தமிழ் பெருமை தெரியும். என்ன ஓகே, தேங்க்யூ. எல்லா தமிழ் மக்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம். இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி.
இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆளு தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமா சொல்றேன். அந்த ஃபயர்ல நீ இவ்வளவு வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன், என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அதுன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லாகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடுவோம். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லாகு சீக்கிரமாயிடு. இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். சாரி மேம், அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். ஓ, இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரிடமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோ கிடைச்சது. சின்னதான், சின்ன அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர். சின்ன, ஷரத் அண்டு மணி, லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கேரவன். ஓய்யோ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது. ஃபஸ்ட்டு இவர் கால் அடிச்சு, நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாத, அது கேளுங்கன்னு சொல்லி. லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம், தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி, இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ.